உங்களுடைய ஆபீஸ்ல இதுவரைக்கும் நீங்க HDFC பேங்க்ல தான் அக்கவுண்ட் மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு அசம்ப்ஷன்ல வச்சுக்கிறீங்க. இப்ப HDFC பேங்க் அக்கவுண்ட்ட டோட்டலா க்ளோஸ் பண்ணிட்டு, அதுல இருக்கக்கூடிய பேலன்ஸஸ் எல்லாம் ஒரு புதுசா ICICI பேங்க் அப்படிங்கிற ஒரு பேங்க்ல அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்ணி, அந்த அக்கவுண்ட்க்கு என்டையர் அமௌண்ட்டையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இப்போ உங்களுடைய ஓனர் உங்ககிட்ட கேட்டுக்கிறது, HDFC பேங்க் அக்கவுண்ட் எல்லாம் டோட்டலா க்ளோஸ் ஆயிடுச்சு. அந்த பேலன்ஸ நீங்க 0 பண்ணுங்க. அதுல இருக்கக்கூடிய பேலன்ஸஸ் எல்லாம் ICICI பேங்க்க்கு நீங்க கன்வெர்ட் பண்ணுங்க அப்படின்னு உங்கள்ட்ட சொல்றாங்க. இப்ப இந்த என்ட்ரி எப்படி நீங்க டேலில ரெக்கார்ட் பண்ண போறீங்க? இப்ப ஐசிஐசிஐ பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நியூ பேங்க் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்துல டேலில நியூ பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் அப்படிங்கிற லெஜர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறீங்க. கிரியேட் பண்ணிட்டு டேலில நீங்க டைரக்டா நீங்க செலக்ட் பண்ண வேண்டிய வவுச்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கான்ட்ரா அப்படிங்கிறதுடைய வவுச்சர். ஸோ கான்ட்ரா வவுச்சருக்கான ஷார்ட்கட் கீ F4 அப்படின்னு நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறீங்க. இப்ப எந்த டேட்ல இந்த டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத நீங்க ரெக்கார்ட் பண்றதுக்காக எக்ஸாம்பிளுக்காக F2 அப்படின்னு கொடுத்துட்டு நீங்க டேட் மாத்த வேண்டியது இருக்கு அப்படின்னா நீங்க மாத்திக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு 10ஆம் தேதி நான் ஜூலை மந்த் குடுக்குறேன் அப்படின்னா 10த் நம்ம குடுத்துட்டு என்டர் பண்ணிடலாம். இப்ப அக்கவுண்ட் அப்படிங்கிற இடத்துல டெஸ்டினேஷன் பேங்க் என்ன அப்படிங்கிறத நீங்க குடுக்கணும். சோ எங்க அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறத கான்ட்ரால அக்கவுண்ட் ஃபீல்ட்ல நீங்க குடுக்கணும். இப்ப ஐசிஐசிஐ பேங்க் தான் அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல ஐசிஐசிஐ அப்படிங்கிற அந்த பேங்க் லெட்ஜர நம்ம டாப்ல குடுத்துடுறோம். பர்ட்டிகுலர்ஸ் அப்படிங்கிறதுல இங்க இருந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிற பேங்க்க நம்ம இங்க இந்த இடத்துல பார்க்கிறது HDFC பேங்க். சோ HDFC பேங்க் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி என்டர் பண்ணுங்க. இப்ப இந்த இடத்துல நீங்க என்டையர் அமௌண்ட்டும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக பாட்டம்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் வந்து என்ன அப்படிங்கிறது இங்க தெரியுது. சோ 4,90,22,580 அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல தெரியுது. சோ இந்த அமௌண்ட்ட அப்படியே நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க டைப் பண்ண முடியும். டைப் பண்றது மூலமா உங்களுக்கு இந்த அமௌண்ட் இங்க ஃபீட் ஆயிருது. என்டர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய அமௌண்ட் டோட்டலா வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா 0 ஆயிடும். இது எந்த மோட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியலங்கிற பட்சத்துல ஜஸ்ட் ஸ்பேஸ் பார் பிரஸ் பண்ணி இந்த இடத்துல அதர்ஸ் அப்படிங்கிறது குடுங்க. மத்தபடி எந்த இன்ஃபர்மேஷன் நீங்க குடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. டேட் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம குடுக்க வேண்டிய டேட்டா இருக்கு. சோ அதனால அந்த டேட் மட்டும் குடுத்துட்டு மெயின் ஸ்கிரீன்ல நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து 0வா இருக்கா அப்படிங்கிறது. சோ HDFC பேங்க் அக்கவுண்ட்ட நம்ம குளோஸ் பண்ணிட்டோம். எந்த டேட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10த் ஜூலைல. இப்ப அப்படியே நம்ம வந்து என்டர் பண்றோம். சோ இங்க நம்மளுக்கு வந்து ஐசிஐசிஐ பேங்கோடைய டீடைல்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்க கேட்கும். இத என்டர் பண்ணிட்டு ஐசிஐசிஐ பேங்க் அப்படிங்கிறதுல இங்கேயும் நீங்க ஜஸ்ட் எந்த இன்ஃபர்மேஷனும் குடுக்காம இன்ஸ்டன்ட் டேட் மட்டும் நீங்க குடுத்துட்டு அப்படியே என்டர் பண்ணி அக்செப்ட் அப்படிங்கிறத நீங்க குடுத்துருங்க. இப்ப இந்த டிரான்சாக்ஷன் கரெக்ட்டா இருக்கா அப்படிங்கிறத நீங்க செக் பண்றதுக்கு ஜஸ்ட் 0 ஆக்குன லெட்ஜர நீங்க செக் பண்ணுங்க. டிஸ்ப்ளே, அக்கவுண்ட் புக், லெட்ஜர், HDFC பேங்க் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணி என்டர் பண்றோம். சோ இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாட்டம்ல நம்மளுக்கு 0 அதாவது குளோசிங் பேலன்ஸ் எதுவுமே இல்ல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வருது. இந்த ஸ்கிரீன்ல இருந்து அப்படியே F4 கீ பிரஸ் பண்ணுங்க. அப்படியே சைமல்டேனியஸா நம்ம ஐசிஐசிஐ பேங்க்லயும் நம்ம வந்து செக் பண்ணிருவோம். இப்ப ஐசிஐசிஐ பேங்க்ல 10ஆம் தேதி நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா டெபிட் ஆன அமௌண்ட்ன்னு பார்க்கும்போது 4,90,020 4 லேக் சாரி 4,90,22,580 அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு. சோ இது அப்படியே டெபிட் பேலன்ஸா இருக்கு அப்படிங்கிறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். இத பேஸ் பண்ணி நீங்க ரெக்கார்ட் பண்ண என்ட்ரி கரெக்ட் அப்படிங்கிறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ஆன்லைன் கோர்ஸ்ல உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல வர்ற திங்கட்கிழமையில இருந்து நம்ம சர்டிஃபைட் ஆன்லைன் கோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம சேனல் சார்பா நம்ம கண்டக்ட் பண்ண இருக்கோம். இந்த செஷன் நீங்க அட்டெண்ட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல டேலில அக்கவுண்டிங் ஃபீச்சர்ஸ் எப்படி நம்ம மெயின்டெயின் பண்றது, அதே மாதிரி இன்வென்டரிக்கான ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்கு, அதுல எந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் நம்ம அ இருக்கு, அதை நம்ம எப்படி லேர்ன் பண்றது, அதே மாதிரி டாக்ஸேஷன். சோ அக்கவுண்டிங், இன்வென்டரி, டாக்ஸேஷன் இந்த 3 ஃபீச்சரையுமே நம்ம ப்ராப்பரா நீங்க லேர்ன் பண்ண முடியும். அட் த சேம் டைம்ஸ் இந்த கோர்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல எந்த ஒரு ஆர்கனைசேஷன்லயும் உங்களுக்கு அக்கவுண்ட் ஜாப்க்கு நீங்க கண்டிப்பா பிளேஸ் ஆக முடியும். தென் அவங்க குடுக்குற அக்கவுண்டிங் ஒர்க்ஸ் அப்படிங்கிறத நீங்க ப்ராப்பரா கம்ப்ளீட் பண்ண முடியும். இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணும்போது அவங்க கேட்கிற கேள்விகளுக்கும் கண்டிப்பா நீங்க பதில் சொல்ல முடியும். இந்த கோர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நம்மளுடைய வீடியோல குடுத்திருக்கக்கூடிய டெஸ்கிரிப்ஷன் ஃபார்ம்ல அதாவது டெஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கக்கூடிய என்ரோல்மென்ட் ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணுங்க. எங்களுடைய அட்மிஷன் டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. உங்களுடைய என்ரோல்மென்ட்ட கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதர்வைஸ் ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்க. உங்களுடைய அட்மிஷன கன்ஃபார்ம் பண்ணுங்க. நம்ம அடுத்த இன்ஃபர்மேஷன் நம்ம அகைன் பார்ப்போம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.